ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது உங்க ஆர்த்தி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மார்ஜினல் காஸ்டிங்ல இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் மாடல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னன்னா, நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இன் கேஸ் வி ஆர் அ மேனுஃபேக்சரிங் ஆர் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டா இருந்தா நமக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஒரு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அவைலபிள்ல இருக்கும் போது நம்ம எதை சூஸ் பண்றது? நம்மளுக்கு ஆகிற வேரியபிள் காஸ்ட்டை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். அண்ட் தென் பிக்சட் காஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணுவோம். ரெண்டையும் வச்சு நமக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு வந்து ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றது, ஏக்கு ரேங்கா பிக்கு ரேங்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் அப்படிதான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னா, ஹவு மெனி யூனிட்ஸ், எவ்வளவு யூனிட்ஸ் நாம வந்து ப்ரொடியூஸ் பண்றோமோ அந்த யூனிட்ல எப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், இந்த ஏயோட எக்ஸ்பென்சஸும் பியும், அட் விச் பாயிண்ட், அட் which level the production gets break even point. ஓகேவா? இந்த ஏயும் பியும் எப்ப ஈக்குவலா இருக்கும், எவ்வளவு யூனிட்ஸ் வரைக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிக்சட் காஸ்ட் வந்து நம்ம கம்மியாயிட்டே வரும். நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட பிக்சட் காஸ்ட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அதானப்பா மார்ஜினல் காஸ்டிங். இன் கேஸ் ஏ வந்து 10,000 யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து பெஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ பி வந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் கொடுக்கலாம். டோட்டல் காஸ்டோ வேரியபிள் காஸ்டோ நம்மளுக்கு அதிகமா இருக்கும். இன் கேஸ் நம்மளுக்கு ஒரு 20 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், யூனிட்ஸ்ல ஏயோட எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாயிடும், பிக்கு வந்து மேபி நம்மளுக்கு குட்டா இருக்கலாம். ஓகேவா? இப்ப இது 10,000, இது 20,000. சோ எந்த பாயிண்ட் வரைக்கும் அப்ப ஏயும் பியும் எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேவா? தட் இஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 4 எடுத்திருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் 3 வந்து ரொம்ப ஈஸியான சம். சோ 4 வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 3 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நியூ ப்ரொபோசல் வருது. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 யூனிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களுக்கு சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் தென் 20,000 எக்ஸ்பெக்ட் பண்றாங்க செகண்ட் இயர்ல. சோ அப்ப வந்து அவங்களுக்கு என்னன்னா, பெல் வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாமா? பெல் வந்து ஒரு சின்ன பாட்டு தானப்பா சைக்கிள. சோ 10,000க்கும் 20,000 டிமாண்ட்க்கும் பெல்ல வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாமா? ஆர் அதர்வைஸ் நம்ம ஒரு ஜாப் ஆர்டர் கொடுத்து வெளியில எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓகேவா? இன்கேஸ் நம்ம ஜாப் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்ல 8 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆர் அதர்வைஸ் இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, சூப்பர் எக்ஸ் அண்ட் ஜென்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெஷின். இந்த மெஷினோட காஸ்ட் எவ்வளவுனா 3 lakh and 2 lakhs இருக்கு. சரிங்களா? லைஃப் வந்து 10 இயர்ஸ் கொடுக்குது. பிக்சட் ஓவர் எக்ஸ் வந்து கொடுக்குது 54, 28,000 கொடுக்குது. வேரியபிள் காஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ we have to evaluate இந்த 2 ஸ்ட்ராட்டஜியையும் நம்ம எவாலுவேட் பண்ண போறோம். ஓகேவா? எது ரொம்ப அதிகமான காஸ்ட் கொடுக்குது அப்படின்னு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எது அதிகமா இருக்கு, எதுல கம்மியா இருக்கு நம்ம பார்க்க போறோம். தென் செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஆப்ஷன், what would be your decision in case of the forecasting of requirement from second year onwards? ரெண்டாவது வருஷத்துல இருந்து நம்மளோட டிமாண்ட் வந்து 40,000 பெல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. 40,000 சைக்கிள்ஸ் அவங்க விற்க போறாங்க. ஸோ 40,000னா என்ன பண்ணுவோம், அதோட டிமாண்ட் காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றது நம்மள ஃபோர்காஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த தேர்ட் ஒன் முக்கியமானது, at the volume of bells will the installation of 2 machinery break even? நம்ம இன்ஸ்டால் பண்ண போற இந்த ரெண்டு மெஷினரியில எது வந்து பிரேக் ஈவன் பாயிண்டா இருக்கும், எவ்வளவு வால்யூம்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றத நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாம். சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டிருக்கேன்ப்பா. ஓகேவா? 3 ஆப்ஷன், 10,000 யூனிட்ஸ், 20,000 யூனிட்ஸ் அண்ட் தென் 40,000 யூனிட்ஸ். நம்ம மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றதா, சூப்பர் எக்ஸா, அதர் ஜெரட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு காலம் வைஸ் நம்ம போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிள் காஸ்டா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? வேரியபிள் காஸ்ட் ஒரு யூனிட் எவ்வளவுப்பா? இன் கேஸ் இந்த ஒர்க்கிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க்கிங் நோட் ரொம்ப நீட்டா போடுங்க. எவாலுவேட்டருக்கு, உங்க பேப்பர் எவாலுவேட்டருக்கு நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க உங்களோட பேப்பர். அப்பதான் நம்மளுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே?
அந்த வேரியபிள் காஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்ல நம்ம இன்கேஸ் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணா ஒரு யூனிட் எவ்வளவுப்பா 8 rupees 10,000 யூனிட்ஸ் ஓகேவா ஃபார் 10,000 யூனிட்ஸ் 10,000 into 8 80,000 and then சூப்பர் எக்ஸ் பாத்தீங்கன்னா 4 rupees வந்திருக்கு நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் and then ஜனதா வந்து 5 rupees. சோ நான் இதே மாதிரியே 20,000 40,000 யூனிட்ஸ்க்கு நம்ம கம்ப்யூட் பண்ணிருக்கோம் 6 ஓகேவா. So variable cost 40,000 க்கு 40 into 8 3 lakhs 20 and then 1 lakh 60 2 lakhs ஓகேவா. இதே மாதிரி எல்லா யூனிட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. and then ஸ்டேட்மெண்ட்லயே வேரியபிள் காஸ்ட் நேரம் நம்ம எழுதியாச்சு. and then இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் டெப்ரிசியேஷனுக்கு என்ன பண்ண போறோம். டெப்ரிசியேஷன் நம்ம ரெண்டு பேர் தானப்பா சூப்பர் எக்ஸ்க்கும் ஜனதாக்கும் அந்த மெஷினரி எவ்வளவுப்பா 3 lakhsக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் சரிங்களா. டிவைட் பை 10 போட்டோம்னா 30,000. சோ இதுதான் இதோட டெப்ரிசியேஷன் வேல்யூ. அதே மாதிரி ஜனதால பாத்தீங்கன்னா 2 lakhsக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் 10 years ஓகேவா. நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல டிவைட் பண்ணோம்னா இங்க 20,000 வந்துரும் ஓகேவா. அதே மாதிரி பிக்சட் ஓவர் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே 54 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சோ அது அப்படியே நம்ம எழுதினாலே போதும். இப்ப இந்த ரெண்டுக்கும் பிக்சட் காஸ்ட் நம்ம அப்படியே போட்டுட்டோம்பா 30,000 and 20,000 நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணோம் டெப்ரிசியேஷன். சோ இத ரெண்டையும் நம்ம போட்டுட்டோம். and then பிக்சட் ஓவர்ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 54,000 and 28,000 இது கான்ஸ்டன்டா நம்மளுக்கு சம்லே கொடுத்ததுதான் ஓகேவா இந்த வேல்யூவும். and then மார்க்கெட்க்கு பாத்தீங்கன்னா நெல்ல தான் வரும் ஓகேவா. வெறும் வேரியபிள் காஸ்ட் 8 rupees மட்டும் தான் நம்மளுக்கு வரும் ஒரு யூனிட்க்கு செலவு. வேற எந்த செலவுமே நம்மளுக்கு கிடையாது ஓகேவா. இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. and then டோட்டல் காஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்ப நம்ம இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் போயிடலாம். எது பெஸ்ட்ன்றத நம்ம எழுதிடலாம். சோ இப்ப எல்லாத்துக்கும் பெஸ்ட் எது அப்படின்னு பாத்துடலாம். இப்ப 10,000 யூனிட்ஸ் இந்த 10,000 யூனிட்ஸ்ல எதுப்பா காஸ்ட் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. மார்க்கெட் தான் கம்மியா இருக்கு ஓகேவா. 20,000 யூனிட்ஸ் இதுல எது நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஜனதா கம்மியா இருக்கு ஓகேவா. and then 40,000 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது எங்க கம்மியா இருக்கு. சூப்பர் எக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஓகேவா. இதே நம்மளோட சஜஷனா பின்னாடி எழுதிடலாம். and then நம்மளோட சஜஷன் நம்ம கண்டுபிடிச்சதை நம்ம எழுதியாச்சு. and then இப்ப தேர்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்கல்லப்பா எந்த லெவல்ல at which volume of bell at 2 machine will yield the break even point என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா டிஃபரன்ஸ் இன் பிக்சட் காஸ்ட் டிவைட் பை டிஃபரன்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட். சோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. பிக்சட் காஸ்ட்க்கும் வேரியபிள் காஸ்ட்க்கும் இருக்கிற ரெண்டு ப்ராடக்ட் ரெண்டு மெஷினரியோட டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா. பிக்சட் காஸ்ட் இங்க 84 வரும் and then -48 ஓகேவா. சோ டிஃபரன்ஸ் மீன்ஸ் அதானே. and then வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டோட டிஃபரன்ஸ் ஒருதுக்கு 5 ரூபாய் and then இன்னொருக்கு 4 ரூபாய். அப்போ ரெண்டுக்கும் எவ்வளவுப்பா வரும். சோ 36 யூனிட்ஸ் தான் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் ஓகேவா. சோ இப்ப புரிஞ்சுதா. இதை இன்னொரு மெத்தட்ல போடலாம்ப்பா ஈக்குவேஷன் மெத்தட் ஓகேவா. நான் யூஸ்வலா வந்து ஈக்குவேஷன் மெத்தட் தான் நான் போடுவேன். சோ ஈக்குவேஷன் மெத்தடுமே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஒரு ஃபார்முலா மெத்தட். and then ஈக்குவேஷன் மெத்தட் எப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட் இருக்குல்ல இங்க ஜனதா அண்ட் சூப்பர் எக்ஸ் ரெண்டுமே நான் ஈக்குவேஷனா டிரைவ் பண்றது ரெண்டும். இப்ப நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் சொல்லிருக்காங்க. அப்ப இதுவும் ஈக்குவலா இருக்கிற ஒரு பாயிண்ட தான் நான் கண்டுபிடிப்பேன் ஓகேவா. இப்ப 84,000 சூப்பர் எக்ஸ் ஓடது எவ்வளோ 84,000 தான் என்னோட பிக்சட் காஸ்ட் ஓகேவா. பிக்சட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் தான் நம்மளோட டோட்டல் பிளஸ் அதுக்குரிய இதோட வேரியபிள் காஸ்ட் வந்து 4x xன்றது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தானப்பா ஒரு ப்ராடக்ட்டுக்கு 4. அதே மாதிரி தான் இங்கேயும் ஜனதாவோடது பிக்சட் காஸ்ட் வந்து 48,000 பிளஸ் 5x போட்டுப்போம். சோ இப்போ நம்ம ஈக்குவேஷன்ல டிரைவ் பண்ணோம்னா 5x minus 4x and then 84,000 minus 48,000 சரிங்களா. அப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 36,000 யூனிட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகேவா. சோ நான் மோஸ்ட்லி இந்த ஈக்குவேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன்.
ஃபார்முலா மெத்தட் அவ்வளவா ஞாபகம் இருக்காது எக்ஸாம் ஹால்ல. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ ஸோ அது பண்ணலாம். ஆன்சர் 1 தான் வரும், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3 போயிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 3ல பாத்தீங்கன்னா இது டிசம்பர் 2017 கேட்டிருக்காங்கப்பா இந்த சம். இல்லஸ்ட்ரேஷன் 3ல ஒரு ஸ்மால் கார் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிடலாமா, நியூ கார் ஓல்டு பிக் காரா அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கிறாங்க. அந்த இது வந்து மார்க்கெட்ல ப்ரீவியஸ் வீடியோ மாதிரி தான். ஒரு டாக்ஸி பிடிச்சோம்னா அவங்களுக்கு பெர் கிலோமீட்டர் வந்து 90 பைசா ஆகுது. ஓகேவா? சோ இதுக்குரிய பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் விச் இஸ் சீப்பர், அவங்க 3 கிலோமீட்டர்ல போறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் தட் இஸ் 10,000 கிலோமீட்டர் அண்ட் 19,000. சோ இப்ப விச் இஸ் பெட்டர்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மாடல் தான். ஓகேவா? இப்ப ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா டாக்ஸிக்கு நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் தான் வரும். பிக்சட் காஸ்ட் டாக்ஸில எதுவுமே கிடையாது. நம்ம மார்க்கெட்ல அப்படியே பர்ச்சேஸ் பண்றதா நம்மளுக்கு அதுல பிக்சட் காஸ்ட் எதுவும் வர போறது இல்ல. சோ அதோட வேரியபிள் காஸ்ட் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி நியூ காருக்கு டெப்ரிசியேஷன் சேம் இந்த ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான், இல்லஸ்ட்ரேஷன் 4 மாதிரி தான் டெப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ரிப்பேர்ஸ் ஆறதுக்கும் டாக்ஸி ரிப்பேர்ஸ்க்கும் டாக்ஸஸ்க்கும் நம்ம போட்டிருக்கோம். பிக்சட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் ரெண்டையும் சேர்த்து நம்ம டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டோட்டல் காஸ்ட்ல பாத்தீங்கன்னா எது பெஸ்ட்? 8,500 10,000 யூனிட்ஸ்ல ஓல்டு பிக் கார் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம ரன் பண்ண போறோம் பெர் இயருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எது பெஸ்ட்? ஓல்டு கார் தான் பெஸ்ட். அதுதான் நம்மளுக்கு சீப்பரா இருக்கு. 8,500 rupees தான் ஆகுது. ஓகேவா? சோ டாக்ஸில போனா கூட நம்மளுக்கு 9,000 rupees ஆகுது. சரிங்களா? 8,500 தான் நம்மளுக்கு சீப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 19,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம போறோம்னா எதுப்பா நம்மளுக்கு பெஸ்ட்? நியூ ஸ்மாலர் கார் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 19,000 கிலோமீட்டர்ஸ்க்கு 12,500 550 தான் ஆகுது. ஓகேவா? சோ இதுதான் இதுக்கு பெஸ்ட். அதே மாதிரி இதோட இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்டும் இந்த ஃபார்முலா மெத்தட்ல போட்டிருக்காங்க. ரெண்டு நியூ அண்ட் பிக்கர் கார்க்கு இதுக்குரிய இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே ஃபார்முலா மெத்தட் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும், ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர்ஸ் தான் வரும். சரிங்களா? ஹோப்ஸோ இந்த வீடியோல இருந்த இந்த 2 சம்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெசிஷன் மேக்கிங் டெக்னிக்ஸ்ல இந்த ரெண்டு சம் மாடல் தான் இருக்கு. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல நான் ஒவ்வொரு டாபிக்கே எடுத்துட்டு, ஓகேவா, இந்த ஒவ்வொரு மாடலையும் எடுத்துட்டு அதுல இருக்கிற எல்லா சம்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஹோப்ஸோ இந்த 2 சம்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பர்டிகுலரா மாடல் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி ஸ்டடிங்.